ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களால் முடியுமான அளவு சின்ன சின்ன சதக்காக்கள் செய்ய வேண்டும். சதக்கா இருக்கிறதே அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிற மிகப்பெரிய இபாதத். கெட்ட மரணம் வராமல் தடுக்கின்ற மிகப்பெரிய இபாதத். சோதனைகள் பலாய்கள் இறங்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு இபாதத். 10 ரூபாய் தான் கொடுக்கிறோம், அது மிகப்பெரிய ஒரு இபாதத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் பிரயாணங்கள் போகின்ற போது, தொழில் துறவுகளுக்கு போகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் முடியுமான சிறிய சதக்காக்களை நாங்கள் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய பொறுப்புதாரிகள் அல்லது எங்களுடைய மனைவி அவர்களுக்கு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். இன்று யாராவது முசாஃபிர் வந்தால், வறியவர்கள் வந்தால் இதை கொடுங்கள். உண்மையிலேயே அவர் பிரயாணத்தை முடித்துவிட்டு அவருடைய தொழில்துறையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார், யாருமே வரவில்லை என்றால் நீங்கள் கொடுத்த தர்மத்துடைய கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவாங்க. எந்த அளவுண்டா, வீட்டில இருந்து பிள்ளைகள் எல்லாம் அவரை சேர்ந்து சிரிச்சு போறாரு. ஆனா அந்தியாகின்ற போது வீட்டில் உள்ளவர்கள் அழுகிறார்கள். போன பயணம் சிரிச்சு கொண்டு போறார், வீட்டில் எல்லாம் அந்தியாக அழுகிறார்கள். லாபத்தை நோக்கமாக கொண்டு பயணம் போறார், நஷ்டத்தோடு திரும்புகிறார், அழுகிறார். சந்தோஷமாக செல்கிறார்கள் பயணம், கவலையாக திரும்புகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பிரயாணங்கள் செல்கின்ற போது எங்களுக்கு சில வகையிலே அல்லாஹு தாலாவால் சில சோதனைகள் அல்லது எதிர்பாராதமாக சில விபத்துக்கள் ஏற்பட்டால், அன்றைய நாள் மலக்குடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறான். அந்த பாதுகாப்பு எங்களுக்கு வேணுமாக இருந்தால் சதக்காக்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹுமா ஃபீ முன்பிகன் ஹலஃபா, ஒவ்வொரு நாளும் 2 மலக்கு இந்த உலகத்துக்கு இறங்கி யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாபாரம் செய்ய போகின்ற போது இவர் ஒரு தர்மத்தை வீட்டில் வைத்து விட்டு போகிறார். அந்த மலக்கு துவா செஞ்சு கொண்டே இருக்கிறார். வியாபாரம் செய்கிறார், அதுக்கு அதிகமாக கூடிய அல்லாஹ். இவர் டிரைவ் பண்ணுகிறார், நிறைய ஹைரக்கூடிய அல்லாஹ். இவர் தொழிற்துறை செய்கிறாரா, இதுல நிறைய பரக்கத்தக்கூடிய அல்லாஹ். மலக்கு துவா செய்கிறார். கொடுக்காம போனா அந்த மலக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மலக்கு சொல்றார், அல்லாஹும்மா ஃபீ மும்சிகன் தலபா, அழிச்சிரியா அல்லாஹ், நீ கொடுக்காதயா அல்லாஹ், நீ வியாபாரத்துல பரக்கத்தை எடுத்துறியா அல்லாஹ். மலக்கு ஒவ்வொரு நாளும் பதுவா செய்கிறார். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இப்படியான பதுவாக்கள் யாரும் ஆளாகிவிடக் கூடாது. அதனால ஞாபகப்படுத்துகிறேன், சிறிய சதக்காவேனும் கொடுத்து விட்டு போங்க. போற பயணம் சிரிச்சு கொண்டுதான் வீட்டில இருந்து வாப்பா போறாரு, சிரிச்சு கொண்டுதான் நண்பர் போறாரு, சிரிச்சு கொண்டுதான் நானா தம்பி போறாரு. ஆனா அந்தியாகக்குள்ள என்ன முடிவோ நாங்க கவலைப்படணும் கண்ணியமானவர்கள். எனவே நாங்க அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக, எங்களை வாப்பா போகும்போது, எங்களை நானா போகும்போது வீட்டுல பணத்தை வச்சு விட்டு சென்றார், ஏழைக்குரிய ஹக்கை வச்சு விட்டு சென்றார். எனவே அல்லாஹ் அவரோடு இருக்கிறார், மலக்குடைய துவாவோடு தான் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை பெற்றிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும்.